உள்ளம் கவர்கள்வன். சோழவள நாட்டிலே உள்ள பழம்பெரும் சிவஸ்தலம் சீகாழி. அங்கே வேத வேள்வித்துறை நிரம்பிய பெரியார் சிவபாத இருதயர். அவருடைய மனைவியார் பகவதியார். இருவருக்கும் இறைவன் திருவருளே உருவாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு இறைவன் அருளால் 2 ஆண்டுகள் நிறைந்து 3ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சிவபாத இருதயர் காலையில் நீராடும் பொருட்டு கோயிலைச் சார்ந்த பிரம்மதீர்த்தத்தை நோக்கி புறப்பட்டார். அவருடைய குழந்தை தானும் வருவேன் என்று பிடிவாதம் செய்து அழுதான். வேறு வழி இல்லாமல் குழந்தையையும் அழைத்து கொண்டு நீராடச் சென்றார் சிவபாத இருதயர். திருக்குளத்தின் கரையிலே குழந்தையை உட்கார வைத்துவிட்டு குளத்திற்குள் இறங்கி அவர் நீராடத் தொடங்கினார். மந்திர விதிப்படியே நீராடினார். அகமருஷன ஸ்நானம் என்பது ஒரு வகை. நீருக்குள்ளே மூழ்கியபடியே சில மந்திரங்களை சொல்ல வேண்டும். அவர் அப்படி மூழ்கி இருக்கையில் கரையில் இருந்த குழந்தை தம் தந்தையாரை காணாமல் கோயிலின் சிகரத்தை பார்த்து அம்மா அப்பா என்று அழுதான். அப்போது சீகாழியில் கட்டுமலையின் மேல் கோயில் கொண்டிருக்கும் தோணியப்பர் உமாதேவியாருடன் இடப வாகனத்தில் எழுந்தருளி வந்தார். உமாதேவியார் பாலை ஒரு கிண்ணத்தில் கறந்து அதில் ஞானத்தை குழைத்து அழுத பிள்ளைக்கு ஊட்டினார். பின்பு இருவரும் மறைந்தனர். அம்மையின் திருமுலைப்பால் உண்டமையால் அந்த பிள்ளைக்கு சிவஞான உணர்ச்சி உண்டாயிற்று. அவர் திருஞான சம்பந்தர் என்ற திருநாமம் பெற்றார். குளத்தில் நீராடிவிட்டு கரைக்கு வந்த சிவபாத இருதயர் தம்முடைய குழந்தையை பார்த்தார். வாயில் பால் வழிய நிற்பதைக் கண்டு யார் உனக்கு பால் தந்தார் என்று அதட்டி கேட்டார். ஞானசம்பந்தர் ஒரு விரலால் தோணியப்பரை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடி இவரே என்று காட்டினார். அந்த பாடலே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடிய முதற்பாடல். பிறகு 10 பாடல்களாக பாடி அந்த பதிகத்தை நிறைவேற்றினார். தேவாரத்தின் முதல் பதிகம் அதுவே.